Hi guys, welcome back to my YouTube channel Spread LHP means Spread Love, Happiness and Positivity. So, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா புக் ரிவ்யூ தான். சொன்னல செகண்ட் நான் வந்து படிச்சது தட் நைட். ஸோ இந்த புக்கோட ரிவ்யூ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இதோட ஆத்தர் வந்து நிதி உபாத்யாய். இவங்க வந்து நேஷனல் பெஸ்ட் செல்லர். ஸோ இந்த புக் நான் பிக் பண்ணதுக்கான ரீசன் என்னன்னா 3 ரீசன் இருக்கு, இல்லை 2ன்னு சொல்லலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இதோட கவரே பாருங்க, தட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஃப்ரெண்ட்ஸ் ஒன் ஹண்டிங் சீக்ரெட். அதாவது ஃப்ரெண்ட்ஸ் ப்ளஸ் ஹாண்டட் அப்படிங்கிறதே ஒரு நல்ல ஒரு காம்பினேஷன். அது தாண்டி இந்த புக் வந்து எதை பற்றினா ஓஜா போர்ட் பிராங்க் பற்றி. ஸோ இதுதான் ரீசன், இதுதான் நான் அட்ராக்ட் பண்ணுச்சு இந்த புக் பிக் பண்ணுறதுக்கு. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா ஓஜா போர்டு ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லி எப்பத்துலேருந்தோ ஒரு விஷ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கூட ஆப்வியஸ்லி. ஸோ பட் இப்போ வரைக்கும் ப்ராப்பராக பண்ணியிருக்கேன்னா கிடையாது. ஸோ ஃப்யூச்சரில் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். ஒன்ஸ் ட்ரை பண்ணலான்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி அவங்கெல்லாம் சேர்ந்து சும்மா என்ன பயமுறுத்தி விட்டுன்னு சொல்லி ஸ்டாப் பண்ணியாச்சு. ஸோ ப்ராப்பராக பண்ணல. ஸோ ப்ராப்பராக பண்ண சான்ஸ் கிடைக்குதா, பண்ணுறோமா அப்படின்னு பார்க்கலாம். ஆனால் பண்ணணும்னு இருக்குது. ஒன்ஸ் நீங்கள் எல்லாம் ட்ரை பண்ணிருந்தீங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸை பற்றி சொல்லுங்கள். ஸோ இப்போ இந்த ஸ்டோரி பற்றி பார்க்கலாம். ஸோ இதில் வந்து இது வந்து 4 ஃப்ரெண்ட்ஸ் பற்றினது. அந்த 4 ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா நட்டஷா, அஞ்சலி, கேத்ரின், அண்ட்ரியா. இவங்க 4 பேரும் வந்து காலேஜில் திக் ஃப்ரெண்ட்ஸ். எப்போ பார்த்தாலும் இவங்க 4 பேர் சேர்ந்து இருக்கிறது, எல்லாமே பண்ணுறது. ஸோ இப்படிதான் இவங்களை தனியாக எப்பயுமே நம்ம பார்க்க முடியாது. ஸோ அந்த மாதிரி அவ்வளோ க்ளோஸான ஒரு திக் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. ஸோ அந்த ஒரு நைட்னால அதுக்கப்புறம் அவங்க அப்படியே பிரிஞ்சு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தருக்கு எந்த ஒரு கான்டாக்டுமே இல்லை. ஸோ அந்த ஒன் நைட் அந்த ஒரு சீக்ரெட் பற்றின ஸ்டோரி தான் இது. அந்த நைட் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இது என்னன்னா, இந்த அந்த ஒன் நைட்டுன்னு சொல்லிட்டு அப்படியே சொல்லாமல் இந்த ஸ்டோரி எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறத சொல்லிட்டு அப்புறமா அது சொல்கிறேன். அது அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஸ்டோரி வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, ஃப்ளாஷ்பேக் சீனில் இவங்கெல்லாம் வந்து ஓஜா போர்டு விளையாடுறாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு சீனு. ஃபுல்லாக லைட்ஸ் ஆஃப் பண்ணிவிட்டு கேண்டில் சேர்த்து வச்சுட்டு, ஸோ 4 பேர் அந்த போர்டில் அந்த காயின் இது பண்ணிவிட்டு ஒருத்தங்க வந்து நோட்டில் அது என்ன அப்படிங்கிறது எழுதுவாங்கல்ல. ஸோ அதில் தான் இந்த இது ஸ்டார்டிங் சீனே வந்து இப்படி தான். ஸோ அந்த வந்து என்ன வேர்டு இப்படி போகுது அப்படின்னு பார்த்தா கேத்ரின் எழுது அப்படின்னு சொல்லிட்டு கேத்ரின் தான் எழுதுவாங்க. ஸோ மீதி 4 பேர் இருப்பாங்க. இந்த 3 ஃப்ரெண்ட்ஸ் தாண்டி இன்னொரு பொண்ணு இருப்பாங்க. அவங்க பேர் வந்து சானியா. அவங்கள பிராங்க் பண்றேன்ற பேர்ல ஸ்டார்ட் பண்ணது தான் இது வந்து வேற மாதிரி போயிடுச்சு. ஹாரிபிளா அந்த மாதிரி போயிடுச்சு. ஸோ அவங்கெல்லாம் சேர்ந்து அந்த இது மூவ் பண்ணும்போது அந்த கேத்ரின் நோட் பண்ணும்போது வந்த வேர்டு என்னன்னா ரிவெஞ்ச் அப்படிங்கிறது. ஸோ அப்படியே பயம் எல்லாருக்கும் வர மாதிரி அப்படின்னு காமிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஸ்டில் அந்த கண்டினியூ பண்ணி போகும்போது இந்த மாதிரி வந்து இங்கே போய் பாரு, இந்த விண்டோ கிட்ட போய் பாரு அப்படிங்கும் போது போய் பார்த்தா அங்கே வந்து ஒரு ரெட் மார்க்ல வந்து ஹெல்ப் அந்த மாதிரி சொல்லி எழுதியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு நாய்ஸா இல்லை வந்து அகைன் இந்த ஓஜா போர்ட்லேயே அந்த காயின் நவுத்தி எழுதுனது வந்துதா அப்படிங்கிறது தெரியாது. ஸோ நான் வந்து உள்ளே வரட்டுமா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்படின்ற ஒரு இது கேட்கும். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ளேயே இவங்க பார்த்துப்பாங்க. இதுதான் இந்த சீன் கட் பண்ணால் 20 years later அப்படின்னு சொல்லி இவங்க இந்த 4 ஃப்ரெண்ட்ஸும் பார்த்தோன்னா தனித்தனியாக ஒவ்வொரு பிளேஸ்லன்னு இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் நட்டஷா வந்து சிங்கப்பூரில் இருக்காங்க. நட்டஷாவுக்கு மேரேஜ் ஆகி 2 சன் ட்வின்ஸ் இருக்காங்க. ஸோ செகண்ட் அஞ்சலி வந்து லண்டன்ல இருக்காங்க. நட்டஷா சிங்கப்பூர், அஞ்சலி வந்து லண்டன். அவங்களுக்கு வந்து அவங்க கிளாஸ்மேட் காலேஜ் மேட் சேர்த்து மேரேஜ் பண்ணி பட் கரண்டாக அவங்க வந்து டிவோர்ஸ் இது மூவ் பண்ணிட்டு இருப்பாங்க. தேர்ட் வந்து ரியா வந்து அன்மேரிட் பர்சன். அவங்க வந்து ஒரு ஜாப்ல இருந்து பட் ரிசைன் பண்ணிட்டு அவங்க பேஷனான ரைட்டிங் ஒர்க் கண்டினியூ பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு புக்கு வெளி வந்திருக்கும் 1 or 2, பட் அவ்வளோ சக்ஸஸ் இருக்காது, அவ்வளோ ரீச் இல்லை. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து மும்பை. ஃபோர்த் கேத்ரின் வந்து இந்த மாதிரி ஹேக்கிங் இந்த மாதிரி ரிலேட்டட் ஒர்க்ல தான் இருக்காங்க. அவங்க வந்து எங்க நியூயார்க். ஸோ இவங்க 4 பேரும் 4 டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்ல இருக்காங்க, டிஃப்ரெண்ட் ஒர்க்ஸ். ஒருத்தருக்கு ஒருத்தர் கான்டாக்டே இல்லை. நட்டஷா அண்ட் அஞ்சலி மட்டும் கான்டாக்ட் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அப்புறமா அவங்க கூட. ஏன்னா வந்து நட்டஷாக்கு என்ன லண்டன்ல இருந்தாலும் நிறைய பிஸ்னஸ் விஷயமா அவங்க சிங்கப்பூர் போறதுனால இவங்க 2 பேர் மட்டும் ஃபேமிலியா ஒரு கான்டாக்ட்ல இருந்திருக்காங்க. ஸோ 20 years later போட்டுட்டு எடுத்த உடனே 4 பேருக்கும் டிஃப்ரெண்டாக வந்து ஒரு ஹண்டிங் சீன் அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. ஸோ என்னன்னா ஃபர்ஸ்ட்
நட்டேஷா வந்து ஆஃபீஸில் இருக்கும்போது அவங்க கிட் கால் வந்து அம்மா நீங்கள் எப்போ வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு சீக்கிரம் வரேன்னு சொல்லியிருக்கீங்க. ஏன்னா வந்து அங்கே வந்து அது வந்து ஹாலோவின் செலிப்ரேஷனுக்கு ஆமால அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சரி நான் வந்துடுறேன் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேப் புக் பண்ணிட்டு கிளம்புறாங்க. ஸோ வரும்போது லிஃப்ட் பிளேஸ்ல வழக்கம் போல ஒரு ஹாரர்லாம் எப்படி இருக்கும் லிஃப்ட் இடத்துல லைட்ஸ் எல்லாம் ஆஃப் ஆன் ஆகி சவுண்ட்ஸ் எல்லாம் நிறையா வந்து லிஃப்ட்ல போகும்போது அது ஒரு மாதிரி இப்படி ஷேக் ஆகி லிஃப்ட் வந்து நின்றும். ஸோ இவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி பயமாயிடும். ஸோ அதுக்கப்புறமா ஃபோனில் ஃப்ளாஷும் வராது, அந்த எமர்ஜென்சி பட்டனும் கிளிக் பண்ணிட்டே இருந்தாலும் ஆகாது. அதுக்கப்புறம் அவங்களே கொஞ்சம் காம் டவுன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அகைன் பண்ணும்போது ஒரு 5 minutes கழிஞ்சு ஒர்க் ஆச்சு. அவங்க வெளில வந்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி லிஃப்ட் சரியில்லை அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ண இல்லைம்மா யாருமே அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணலையே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இவங்க ஊபர்ல ஏறி டிராவல் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு ஆஃபீஸ் கால் இருக்கு. ஸோ அதை அட்டன் பண்ணிட்டே போறதுனால அவங்க வேவை பத்தி பார்க்கவே இல்லை. ஸோ பார்த்தா வேற எங்கேயோ ஏதோ ஒரு பிளேஸ், ஒரு என்ன சொல்றது, ஒரு மாதிரி அங்க ஆள் நடமாட்டமும் இருக்காது, ஒரு வீடு இல்லாம எதுவுமே இருக்கிற மாதிரி இல்ல, கடை எதுவுமே. ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல போய் நின்றுச்சு கேப். இவங்க வந்து என்ன நீங்க இங்க வந்திருக்கீங்க, இது வந்து வீடு இல்லையா அப்படிங்கும்போது இல்லம்மா நீங்க இங்க தான் புக் பண்ணிருக்கீங்க, இதுதான் நீங்க அப்படின்னு சொல்லி இறக்கி விட்டாங்க. எங்களுக்கு ஒன்றுமே புரியாது. பார்த்தா அந்த அட்ரஸ் தான் இருக்கும். ஆனா இது போடலையா, என் வீட்டு அட்ரஸ் எல்லாம் செலக்ட் பண்ண அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. அதுக்கப்புறம் சரி நம்ம வேற கேப் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி அனுப்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் இவங்க கேபுக்கு பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு நம்பர்ல இருந்து மெசேஜ் வரும், ஆர் யூ ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு. எஸ் ஐம் ஹியர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தி செலோகி வேர் ஆர் யூ அந்த மாதிரி சொல்லி அனுப்புவாங்க. அப்புறம் பார்த்தா இவங்களே கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன அப்படின்ற இல்லைன்னு சொல்லி போய் பார்த்தா ஊபர் இன்னும் புக்கே இருக்காது, சர்ச்சிங்கே தான் இருந்திருக்கும். யார் எதுவும் தெரியல, நம்ம போய் ரெஸ்பான்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாலஜைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதுக்குள்ள வந்து இன்னொரு மெசேஜ் வந்து பாப்பப் ஆகும். இந்த மாதிரி டெத்தை வந்து ஈகரா இந்த மாதிரி இன்வைட் பண்ற ஓஜா போட்டுருந்தா கரெக்டாக இருக்கும் அந்த மாதிரி மென்ஷன் பண்ணி வந்தோடனே உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி பயமாயிடும். அதுக்கப்புறம் அந்த இடத்த பற்றி சர்ச் பண்ணி பார்த்தா அது வந்து ஹாண்டட் பிளேஸ்ல ஒன்று. ஸோ இன்னும் பயமாயிடும். ஒரு சவுண்ட். ஸோ அதுக்கப்புறமா நமக்கே வந்து தானா இருக்கிற மாதிரி அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். ஊபர் அவங்களுக்கு அப்போ புக் ஆகிடும். ஸோ சீக்கிரம் வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஊபர் வந்தோடனே வீட்டுக்கு கிளம்பி போயிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஆமாம் ஃபோன் வேறு அப்படியே ஃபுல்லாக பிளாங்க் ஆகிடும். ஸோ அந்த இடத்துல வந்து அப்படியே எழுதும், இந்த மாதிரிலாம் நடந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்தோடனே பார்த்தா பசங்கள்லாம் அதான் அந்த ஹாண்டிங் அந்த ஹாலோவின் ரிலேட்டடாக ட்ரெஸ்அப் பண்ணிட்டு பயமுறுத்துவாங்க. ஸோ அவங்க ஹஸ்பண்டும் சேர்ந்து பேசிட்டு இருப்பாங்க. ஸோ இவங்க வந்து யோசிப்பாங்க, ஸோ இது இவங்க பண்ண பிராங்கா இருக்குமா ஹாலோவினுக்கு அப்படின்னு சொல்லி அதை பெருசாக எடுத்துக்காம விட்டுடுறாங்க. அது இப்போ வந்து அஞ்சலி பிளேஸ் காமிக்கிறாங்க செகண்ட். ஸோ அஞ்சலி வந்து இந்த சித்து இவங்க இந்த பாஸ் இப்போ கோத்ரூ பண்றதுனால அதிகமாக மெடிசன் எடுத்துட்டு ஒரு மாதிரி டிப்ரெஷன்ல, ஸோ அந்த மாதிரி அவங்க இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த ஒரு டிப்ரெஷன்ல அவங்களுக்கு ஒரு கனவு மாதிரிலாம் வருது. லைக் ப்ரீவியஸ் இது அந்த ஓஜா போட் நைட் இல்லையா, இவங்க எல்லாம் சேர்ந்து அதான் அந்த காட்டுக்குள்ள வந்து ஓடி போய் இந்த மாதிரி காயின் அந்த இதெல்லாம் வச்சு போய் பொதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போற மாதிரி அந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் அவங்களுக்கு வருது. ஸோ முடிச்சு பார்த்துட்டு என்ன மாதிரியான கனவு அந்த மாதிரி யோசிக்கும் போது பார்த்தா ஏதோ ஒரு மெசேஜ் பாப்பப் ஆகும். என்ன மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுத்து பார்த்தா அவங்களுக்கு வந்து என்ன இருக்கும்னா ஒரு உண்மையை மறைக்கிறது கூட பொய்க்கு ஈக்குவலானது தான். தே டிசர்வ் டு நோ யுவர் ட்ரூத். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லி மெசேஜ் வரும். இது வந்து ட்ரீம் இல்லையா, உண்மையா, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப குழப்பமாக யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ இது உங்களுக்கு நடக்கும். ஸோ தேர்ட் வந்து ரியா காமிப்பாங்க, ரியா பிளேஸ்ல. ஸோ ரியா பிளேஸ்ல வந்து எப்படி இருக்கும்னா அவங்க ரைட்டர் தானே. ஸோ இந்த மாதிரி நம்ம ஜாபும் விட்டுட்டோம், இந்த மாதிரி 1 or 2 புக்கும் ரீச் இல்லை, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்க. யோசிச்சுட்டு இருந்ததுக்கு அப்புறம் பார்த்தா சடனா அவங்களுக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் ட்விட்டர்ல. போய் பார்த்தா தட் நைட் அப்படிங்கிற ஒரு இதை வச்சு பீட்பா சொல்லிட்டு ஹேஷ்டேகோட ஒரு ட்விட் போயிருக்கும். இவங்களுக்கு ஷாக்கிங்காக இருக்கும். சரி நம்ம போயிட்டு வந்து ரிமூவ் பண்ணலாம். தட் நைட் 4 friends ஓஜா போட் பிராங்க் வென்ட் ராங். ஸோ இந்த மாதிரி இதை வச்சு ட்விட் இருக்கும். ஸோ இவங்க அதை போய் டிலீட் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ அது போகிறதுக்குள்ளே பார்த்தா அது வந்து ஒரு 15 hearts இருக்கும். ஸோ ரீச் ஆகி இருக்கும் அந்த ஒரு இது. ஸோ இவங்களுக்கு வந்து ஓகே நம்ம இது பண்ணாமே ரீச் ஆகுதே இந்த இது அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு அதை வந்து டெலிட் பண்ண மனசு வராது. ஸோ அப்படியே கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. ஸோ அது இவங்களுக்கு நடக்கும். ஸோ 4th கேத்ரின் வந்து என்ன மாதிரி நடக்கும்னா அங்கேயும் ஹாலோவின் சீனு. கேத்ரினும் மேரிடு வித் 2 kids. ஸோ அவங்க 2 பேரும் ஹாலோவின் பார்ட்டிக்கு கொண்டு போய் விட்டுட்டு வந்திருப்பாங்க. ஸோ ரிட்டர்ன் போய் கூப்பிட்டு போறேன் அப்படிங்கும்போது பையனை கூப்பிட்டு பொண்ணை வந்து கூப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறப்போ அந்த இடத்துல கத்திட்டே போவாங்க. பார்த்தா வந்து ரெஸ்பான்சர் கடவுள் இருக்கு உள்ள இவங்களா போய் பார்க்கலாம்னு சொல்லி பார்த்தா ஃபுல்லா இருட்டா இருக்கும். கூப்பிட்டா யாரும் வர மாட்டாங்க, என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா கரெக்டா இந்த மாதிரி வந்து ஆர் யூ ஹியர் அந்த மாதிரி சொல்லிட்டு ஓஜா போர்டு ஸ்பிட் கிட்ட பேசலான்ற மாதிரி அந்த கிட்ஸ் உட்காந்து விளையாடிட்டு இருப்பாங்க. அதை பார்த்த உடனே அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடும். ஸோ கத்திட்டு பொண்ணை வந்து கூப்பிட்டு வந்துருவாங்க, இந்த மாதிரி வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் இந்த மாதிரி
இந்த அந்த அந்த நைட் சம்மந்தப்படுற மாதிரி ஒரு ஹாரர் சீனா 4 பேருக்குமே வந்து ஈக்குவலாக ஒரு சீன் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன காமிப்பாங்கன்னா நட்டாஷாவோட ஃபோன்லேருந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணியிருக்கோம் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டு இவங்க 4 பேரோட கான்டாக்ட்ஸும் ஆட் ஆகி ஒரு குரூப்ல இவங்க அப்போ எடுத்து ஒரு ஃபோட்டோ வச்சு இருக்கும். ஸோ எல்லாருக்குமே ஷாக்கிங்காக இருக்கும் என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அஞ்சலி வந்து நட்டாஷா கால் பண்ணி கேட்பா இந்த மாதிரி கிரியேட் பண்ணி நான் எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லுவா. ஸோ எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் இது வந்து ஹாரரா, இது வந்து ஏன்னா இது யாராச்சும் நம்ம கிட்ட ப்ளே பண்றாங்களா அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு எதுக்கு இவ்வளவு வருஷம் கழிச்சு இது மாதிரி வரணும் அந்த மாதிரி எல்லாருமே யோசிப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கான்வர்சேஷன்ஸ் பில்ட் ஆகும் ஒரு 3 பேர் போட்டு. அப்பதான் நட்டாஷா பார்த்துட்டு யோசிப்பா அஞ்சலி வந்து ஆன்லைனே காமிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி பார்ப்பா. எடுக்காதப்பே ஓகே அஞ்சலி மொபைல் யூஸ் பண்ணல அப்படின்னு தெரியுது. ஆனா இங்க அஞ்சலி பேர் அந்த இதுல இருந்து மெசேஜ் வருது. ஸோ அதுக்கப்புறமா வந்து இவங்க எல்லாருமே ஒருத்தர் அவங்களுக்குள்ள கால் பண்ணி பேசிப்பாங்க. அதுவுமே எப்படின்னா ஒரு சுச்சுவேஷன்ல பேசிப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இப்போ என்ன வரும், ஃபர்ஸ்ட் அஞ்சலிக்கு வந்து ஒரு ஒரு லெட்டர் ஒன்று போகும். அதாவது கேத்ரினும் சித்தும் வந்து ஸ்கூல்ல இருந்தே ஃப்ரெண்ட்ஸா இருந்திருப்பாங்க. காலேஜ்ல தான் அஞ்சலிக்கு ப்ரப்போஸ் பண்ணி அவங்க கப்பல் ஆகியிருப்பாங்க. பட் ஸ்கூல்ல இருந்தே கேத்ரின் சித் மேல ஒன் சைடா லவ் பண்ணிருப்பாங்க. ஆனா அதை அவங்க சொல்லியிருக்கவே மாட்டாங்க. பட் ஒரு லெட்டர் மட்டும் எழுதி வச்சிருப்பாங்க கொடுக்கலாம். பட் அவங்க அது கொடுத்ததே கிடையாது கடைசி வரைக்கும். காலேஜ் டைம்ல வந்து சரி ஓகே குடிக்கலாம் நினைக்கிறதுக்குள்ளேயே அஞ்சலி ப்ரப்போஸ் பண்ணி அஞ்சலி ஓகே பண்ணதுனால அதோட அவங்க அதை கிழிச்சு போட்டிருப்பாங்க ஆக்சுவலா. ஸோ அந்த லெட்டர் இவங்களுக்கு பாப்பா பார்ப்போம், இவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அஞ்சலி வந்து நட்டாஷா கால் பண்ணி கேட்கும், நட்டாஷா வாட் அது எப்படி உனக்கு இப்போ கிடைச்சது, அதுவும் இதுக்கப்புறம் எல்லாமே சானியான்ற பேர் போட்டே வரும். அதாவது தட் நைட் இப்போ அந்த ஒரு நைட்ல வந்து என்ன ஆச்சுங்கிறத சொல்றேன், அதுக்கப்புறமா நம்ம இதுக்கு வரலாம். ஸோ அந்த நைட்ல வந்து என்ன இருக்கும்னா எக்ஸாம்ஸ் வந்து வேற டிபார்ட்மெண்ட்ஸ்க்குலாம் ஒவ்வொரு எக்ஸாம்ஸ் இல்லை சீக்கிரம் முடிஞ்சிருந்தா இருக்கும். ஸோ லாஸ்ட் எக்ஸாம் ஒன்று இருக்கும். ஸோ அதுக்கு வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டு இருப்பாங்க. அந்த சானியாங்கிற பொண்ணு இங்கே ரீத்துக்கும் தான் அது வந்து ரீத் வந்து சானியாவோட ரூம்மேட். சானியாவுக்கும் இங்கே வந்து ரியாவுக்கும் தான் எக்ஸாம் இருக்கும். ஸோ அந்த இதில் வந்து ரொம்ப இதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பா, ரொம்ப சில்னஸ் இருக்கும். அந்த இது ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும்போது அன்னைக்கு நைட் டின்னர் வேற ஸ்கிப் பண்ணிருப்பா. அது ஒரு மாதிரி அவளுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு. பட் அவள் படிச்சு அந்த ஒரு ஸ்கேரிங்னஸ்ல பிளஸ் அவளுக்கு ரொம்ப சில்லுன்னு இருக்கிறதுனால அவளுக்கு ஏதாவது ஃபுட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் பார்த்தா அந்த ஹோல் ஹாஸ்டல்லையே இவங்க 4 பேர் பிளஸ் அந்த பொண்ணு அவங்க 2 பேர் இப்படி இவங்க மட்டும்தான் இருப்பாங்க ஆக்சுவலா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் வார்டன் கிட்ட பார்ப்பாங்க. பார்த்தா ஃபுட்டு இது மாதிரி ரிமைனிங் இருக்காது. ஸோ அப்போதான் அவங்களுக்கு வந்து சானியா கிட்டலாம் போய் கேட்டிருப்பாங்க. அவங்க அவ்வளோ இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பா. ஸோ அதனால வந்து இவங்க வந்து ஒரு விஸ்கி பாட்டில் எடுத்துகிட்டு வந்துட்டு கேத்ரின் இந்த மாதிரி வந்து வார்டன் ரூம்ல எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த எல்லாருமே சரி ஓகே குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ட்ரிங்க் பண்ணிடுவாங்க அன்னைக்கு கொஞ்சம். ஸோ அதுக்கப்புறமா வந்து அந்த ரீத் வந்து சொல்லிட்டு போவாங்க இந்த மாதிரி சானியா பார்த்துக்கோங்க அவங்க அம்மா வந்துட்டு போனாங்க ஃபுட்ஸ் இருக்காம சொல்லிட்டு போனோடனே இவங்களுக்குலாம் அப்போ ஃபுட் வச்சுட்டே அவள் இல்லைன்னு சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் அந்த ஃபுட்டுக்காக நம்ம வந்து ப்ராங்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாங்க. ஓஜா குட்னு சொல்லிட்டு நம்ம சானியா கூப்பிட்டு விளையாடுற மாதிரி. ஸோ அதில் வந்து ஒரு ஸ்பிரிட் மாதிரி நம்ம ஃபுட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு நம்ம வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. பட் அதை வந்து கேத்ரின் என்கரேஜ் பண்ண மாட்டா. ஏன்னா கேத்ரினோட கிராண்ட் மதர் வந்து இந்த ஃபீல்ட்ல இருந்திருப்பாங்க. கோல்ஸ் கூட பேசுறது இந்த இதெல்லாம் வந்து ரியலாக பார்த்து அவளுக்கு ஒரு பாஸ்ட் ஒரு இது இருக்கும். ஸோ அதனால அவளுக்கு அதில் நம்பிக்கையும் இருக்கும். ஸோ அது அவளுக்கு வேண்டாம் அப்படின்னும் இருக்கும். பட் 3 பேருமே வேணும் இவன் மட்டும் போது வேற வழியில. பட் நான் பார்ட்டிசிபேட் பண்ணல அப்படின்னு சொல்லுவா. நீ வராத நாங்கள் சானியா கூப்பிட்டு நாங்கள் 4 பேர் பண்ணுறோம், நீ அமைதியாரு அப்படின்னு சொல்லுவாங்க. சரி அப்படின்றவா. ஸோ நட்டாஷா போய் சானியா கூப்பிட்டு வந்தோடனே சானியாவுக்கும் ட்ரிங்க் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அவளுக்குமே ஃபர்ஸ்ட் இது பண்ணுமா அப்படின்னு இருக்கும். அதுக்கப்புறமா சரி அவளுக்குமே ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். சரி ஓகே பண்ணலாம். அப்புறம் அவங்க ஃபியூ கொஸ்டின் கேட்டு ஆன்சர் பண்ணி இப்படி போகும். இவங்க ஸ்கிரிப்ட் பண்ண மாதிரியே ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கொண்டு போவாங்க. அதுக்கப்புறம் ஆல்கஹாலா இல்லை உண்மையாவே ஏதாவது தான் தெரியாது நிறைய ஆடப் பண்ணிப்பாங்க அஞ்சலியும் ரியாவும் சேர்ந்து. ஸோ அதில் வந்து என்ன அது மாதிரி ஃபுட்டு கேட்டு அவள் கொடுத்து சாப்பிட்றதும் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறமா வந்து அஞ்சலி வந்து ஏதோ அதுதான் அந்த மாதிரிலாம் வேர்ட்ஸ் எல்லாம் வந்து போய் நான் உள்ள வரலாமா. ஸோ அதுக்கப்புறம் வந்து அஞ்சலி வந்து ரியான்னு நினைக்கிறேன். ரியா வந்து மயங்கி விழுற மாதிரி போயிடும். ஸோ எல்லாருக்குமே புரியாது அது எல்லாமே வந்து இவ ஸ்கிரிப்ட்ல ஆட் பண்ணதா இல்லை வந்து நிஜமாவே ஏதாச்சும் வந்து அப்படி பேச வச்சுதா இல்லைனா வந்து லைக் ஆல்கஹாலால அவள் மயங்கி விழுந்தாளா. அந்த நைட்டை பற்றி எதுவுமே கிளாரிட்டி இருக்காது நான் ட்ரிங்க்ஸ் பண்ணதுனால யாருக்குமே. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேர்ள் ஏதோ ஒரு மர்டர் ஆயிருக்கும் இவன்ஸ்லாம் பேசிக்கிறதுக்கெல்லாம் மறுநாள் மார்னிங் பார்த்தா ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கும் பக்கத்தில் ஒரு கேர்ளுக்கு அப்படின்ற மாதிரியும் காமிப்பாங்க. அண்ட் மறுநாள் மார்னிங் நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தா அந்த சானியாங்கிற பொண்ணு ஒரு காட்டு தள்ளி ஒரு இடத்துல வந்து இறந்து போயிருப்பாங்க. ஸோ அது சூசைடா கொலையா எப்படி இறந்தாங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஸோ இவங்களுக்கு எல்லாம் வந்து கில்ட்டா இருக்கும். லைக் நம்ம தான் ரீசனா அப்படிங்கறத சொல்லிட்டு ஒரு வகையில நம்ம தான் ஆல்கஹால் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நைட் நம்மளோட முடிஞ்சிட்டோம், அதை பத்தி யாருக்கும் நம்ம சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதோட அந்த நைட் ஞாபகம் வேண்டாமே அப்படிங்கிறதுனால இவங்க எல்லாம் பிரிஞ்சிருப்பாங்க. அதான் அந்த தட் நைட்டு. ஸோ இப்போ ப்ரெசென்ட்ல அந்த அஞ்சலிக்கு வந்து அந்த ஒரு இது வருது. இந்த மாதிரி வந்து நட்டாஷா கிட்ட கால் பண்ணி கேட்போம். நட்டாஷா வந்து சொல்லுவா அதான் அஞ்சலி வந்து
கேத்ரின் அப்பயே அதை வந்து கிழிச்சு போட்டாலே, என் கண்ணோட தான் கிழிச்சு போட்டா, ஏன் நீங்க யாரும் என்கிட்ட சொல்லல அப்படின்னு சொன்னா, அது அவள் ஒன் சைடாக தான் லவ் பண்ணா, சித்து ஃப்ரெண்டாக தான் பார்க்குறான், ப்ளஸ் நீ அப்படிங்கிற அவனுக்கும் அப்புறம் ஒன்றும் இல்லை, ஸோ விட்டாச்சு அது அதோட அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ரியாவுக்கு வந்து என்ன போகும்னா, சித்தும் கேத்ரினும் ஆமா சித்தும் கேத்ரினும் கிஸ் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு ஸ்டில் வந்து ரியாக்கு போயிருக்கும். ஸோ ரியா கால் பண்ணி கேத்ரினை கேட்பா, என்னது இது, எப்போ இது, அவளுக்கே ஷாக்கிங்கா இருக்கும், ஏன்னா அவளுக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காது. அது பார்த்தா இன்னொரு நைட்டு, அதாவது 1 year பிஃபோர் திஸ் இன்சிடென்ட், ஸ்கூல் ரியூனியன்ல ரியா சித்தும் கேத்ரினும் மீட் பண்ணியிருப்பாங்க. பட் நான் அன்னைக்கும் நான் ஃபுல்லாக ட்ரிங்க் பண்ணதில்லை, நான் என்ன நடந்துச்சுன்னா எனக்கு ஞாபகமே இல்லை அப்படின்னு சொல்லிடுவா கேத்ரின். ஆனால் இது வந்து எனக்கு உண்மையாக இருக்குன்னு தோணலை, இது வந்து ஃபேக்காக இது ப்ரொஜெக்ட் பண்ணுற மாதிரி கூட பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவா. ஸோ அது அஞ்சலிக்கும் போயிருக்குமா அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. ஸோ அப்புறம் அஞ்சலி கேத்ரினும் கூட பேசிப்பாங்க. ஸோ கேத்ரின் வந்து இந்த மாதிரி சாரி பட் அது உண்மை இல்லை அப்படின்னு, இந்த மாதிரி லெட்டர் நான் கழிச்சு போட்டேன், அது உண்மை இல்லை அப்படின்னு மாதிரி, இட்ஸ் ஓகே, எப்படியும் வி ஆர் கோயிங் த்ரூ டிவோர்ஸ் நவ் அப்படின்ற மாதிரி அவள் சொல்லிடுவா அஞ்சலி. இவளுக்கு ஷாக்கிங்காக இருக்கும், ஏன் இந்த மாதிரி இவ்வளோ இயர்ஸ் கழிச்சு அவங்க டிவோர்ஸ் பண்ணும் அப்படின்னு அந்த மாதிரி சொல்லிட்டு யோசிப்பாங்க. அதுக்கப்புறம் அஞ்சலிக்கு வந்து இன்னொரு மெசேஜ் வரும், உன்னோட மேரேஜா நீ சேவ் பண்ணல, கேத்ரின் மேரேஜா சேவ் பண்ணு, இந்த மாதிரிலாம். ஸோ எல்லாருக்குமே இப்போ வந்து மெசேஜ் மூலியமா சானியா அந்த மாதிரி வந்துட்டு இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு இன்சிடென்ட்ஸ் எல்லாருக்குமே ஹாரர் மாதிரி நடந்த மாதிரி, அப்புறமா மெசேஜஸ்ல ப்ளஸ் ஒவ்வொருத்தரோட சீக்ரெட்ஸை ரிவீல் பண்ற மாதிரி இருக்கும். கேத்ரினுக்கு வந்து இந்த மாதிரி ரியா வந்து தட் நைட் அந்த ஸ்டோரியை இந்த மாதிரி ட்விட் பண்ணி அவ வந்து ஒரு ஸ்டோரியா அதை வந்து எழுத போறா அப்படின்ற மாதிரி, ஸோ அவ கால் பண்ணி நீ இந்த மாதிரி கேட்கறது. ஸோ இந்த மாதிரியா போயிட்டு இருக்கும் கொஞ்சம். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, நட்டாஷாக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும் அவங்க பையனை காப்பாற்ற போய். ஸோ அதுவுமே வந்து ரியலா இல்லைன்னா வந்து இது வந்து ஒரு ஹாண்டிங்ல நடந்ததா அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு ஃபீல் ஆகும். ஸோ அவள் வந்து ப்ரெசன்ஸை ஃபீல் பண்ண யாரோ இருக்கிற மாதிரி, சானியாவை ஃபீல் பண்ணுற மாதிரி, பார்க்குற மாதிரி, அந்த மாதிரிலாம் அவளுக்கு ஃபீல் ஆகும். ஸோ நட்டாஷா வந்து இது ஃபுல்லாகவே வந்து அந்த இதில் பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து இது வந்து சானியா தான் பண்ணுறாளா அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் அஞ்சலியும் ரியாவும் வந்து ஹேக்கர் யாரோ, யார் இவங்க பண்றாங்களா அவங்க பண்றாங்களான்னு சொல்லி யோசிப்பாங்க. கேத்ரினுக்கு இதுவா அதுவா அப்படின்னு அவங்களுக்கு கன்ஃபியூஸா இருக்கும், ரெண்டு விதமாவே அவங்களுக்கு தோணும். ஸோ இப்படிதான் இந்த ஸ்டோரி வந்து லாஸ்ட் வரைக்குமே போகும். ஸோ இதுல இருக்கிற கேரக்டர்ஸ் அண்ட் எல்லாருமே சேர்ந்து இந்த மாதிரி நட்டாஷா வந்து இந்த மாதிரிலாம் கோத்து பண்ணது, நட்டாஷா பார்க்க எல்லாருமே வந்து சிங்கப்பூர் போவாங்க. ஸோ அந்த பர்டிகுலர் நைட்லையுமே எல்லாருமே சேர்ந்து அந்த மாதிரி ஒரு ஹாரர் அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க அந்த வீக்லேயே. ஸோ நிறையா அந்த 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 1 நைட்ல. அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ளே வந்து கொஸ்டின்ஸ் வரும். அதாச்சும் இந்த இதில் வந்து இருக்கிறது யாருன்னா, இவங்க 4 பேர் தவிரன்னு பார்த்தா சானியா ரூம்மேட் ரீத்து, அதுக்கப்புறம் சித், கேத்ரினோட தம்பி மேத்யூ அண்ட் அன்னைக்கு அங்கே இருந்த வார்டன். ஸோ இவங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல்லேயே இவங்களா இருக்குமா இல்லை இவங்க ஸ்போர்ட்ஸ் வச்சு, ஸோ அது தாண்டி ரீதா, மேத்யூவா இல்லை சித்தா, ஸோ இந்த மாதிரி வந்து எல்லார் மேலேயும் சந்தேகம் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்து ஹாரரா, இது வந்து சானியா பண்றாளா இல்லை வந்து ஒரு ஹேக்கர்னா என்ன ஒரு மோட்டிவ் எப்படி அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ இதை வச்சு தான் இனிமேல் வந்து ரெஸ்ட் ஆஃப் த ஸ்டோரிஸ் போகும். ஸோ சந்தேகப்படுற மாதிரி எல்லார்கிட்டையுமே ஒவ்வொன்று இருக்கும். மேத்யூ கிட்டேயும் ஒன்று இருக்கும், ரீத் கிட்டேயும் ஒன்று இருக்கும், சித் கிட்டேயுமே இருக்கும். ஸோ இவங்க கிட்டேயுமே ஒருத்தங்கள்லாம் வச்சு எப்படி யோசிப்பாங்க, இதுவாக இருக்கலாமா அதுவாக இருக்கலாமா. ஸோ இதுக்கப்புறம் ஸ்டோரி ஃபுல்லாக அப்படி தான் போகும் கடைசி வரைக்கும். கடைசியில் அதுக்கு ஒரு ஜஸ்டிஃபைபிளான ஒரு ரீசனபிளான ஒரு என்ன சொல்றது, ஒரு அக்செப்டபிளான ஒரு எண்டிங் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. லாஸ்ட் வரைக்குமே இப்படி அப்படின்னு போயிட்டு ஒரு ப்ராப்பராக நல்லாவே போகும். எண்ட் வரைக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக த்ரில்லாக சூப்பராக இருக்கும் படிக்கிறதுக்கு. ஸோ இதுதான் வந்து தட் நைட் ஸ்டோரி. 4 ஃப்ரெண்ட்ஸ், ஒன் ஓஜா போட் பிராங்க் எப்படி போகுது அப்படிங்கிறது, அந்த கேர்ள்ஸ் டெத்துக்கு என்ன ரீசன், அது வந்து சூசைடா இல்லை மர்டரா, யார் ரீசன். ஸோ இதுதான் ஃபுல் ஸ்டோரி. ஸோ நல்லா படிக்கலாம்.